ஹே காய்ஸ், வெல்கம் டு மணி அடிச்சா சோறு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்ன அப்படின்னா, புரட்டாசி மாசம் எல்லாருமே நான்வெஜ் இல்லாம ரொம்ப போரிங்கா போகும். கண்டிப்பா வீட்டில் இருக்க குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே என்ன ஸ்பெஷலா செய்யணும். அந்த நான்வெஜ் சாப்பிட்டு சண்டேஸ்னால என்ன, அந்த நான்வெஜ் வச்சு ஒரு பீஸ் சாப்பிட்டா தானே. இதை போக்குறதுக்காக இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி உங்களுக்கு எடுத்துன்னு வர போறேன். என்ன அப்படின்னா, பலாக்கா பிரியாணி. இந்த பலாக்கா பிரியாணி ரொம்பவும் சூப்பரா நான்வெஜ் ஈக்குவலான ஒரு டேஸ்ட் கொடுக்கறது. பட் என்னன்னா, சேம் நம்ம ஆல்ரெடி ஒரு சிக்கன் பிரியாணி செஞ்சிருக்கோம்ல, அதுல சின்ன சின்ன விஷயம், அதே சேம் மெத்தட் தான் இந்த பலாக்கா வச்சு செய்ய போறோம். ஆனா அதே நான்வெஜ் ஃபிளேவர் அப்படி கொடுக்கும். அப்படியே உங்களுக்கு ஃபிளேவர் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து இந்த ஒரு வெஜ் பிரியாணி, இந்த பலாக்கா பிரியாணி அப்படின்றது மாதிரி இல்லாம அந்த நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி அந்த ஃபீல் கொடுக்கும். ஆனா என்னன்னா, இதை கிளீன் பண்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். இது எப்படி கிளீன் பண்ணலாம், இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, எப்படி செய்யணும் பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்றதுக்கு முன்னாடி கையில கத்தியில எல்லாம் லைட்டா எண்ணெயை தேய்ச்சிக்கணும். எண்ணெயை தேய்ச்சிட்டு ரெண்டு எட்ஜ்லையுமே இப்படி கட் பண்ணிடணும். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இது எல்லாமே கட் பண்ணி தண்ணியில போட்டு வைக்கணும். தண்ணியில ஏன் போட்டு வைக்கிறோம்னா, தண்ணியில போடும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் பாருங்க எவ்வளவு பால் வருது. தண்ணியில போடும்போது கருத்து போகாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த பால் எல்லாம் சீக்கிரம் வெளியே வந்துடும். இதை கட் பண்ணிட்டு எப்படி நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. பலாக்கா கட் பண்ணியாச்சு. பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பீசஸா போட்டு, ரொம்ப பெரிய பீஸ் இல்லை, ரொம்ப சின்னது இல்லை, கரெக்டா இருக்கு. இந்த அளவு இருந்தாதான் அது வெந்தா கரெக்டா இருக்கும், இல்லைன்னா அப்படியே கரைஞ்சு போயிடும். இது வந்து நான் எடுத்து இந்த பலாக்கா பார்த்தீங்கன்னா 2.5 கிலோ இருந்துச்சு. நான் அதில் பாதி பலாக்கா தான் போட்டிருக்கேன். அதுவே பாருங்க எவ்வளோ இருக்குன்ட்டு. இது இந்த பலாக்கா வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன். 1 கிலோ யூனிட் அரிசி, பாஸ்மதி அரிசி, 400 கிராம் வெங்காயம், 400 கிராம் தக்காளி, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, 3 பச்சை மிளகாய், 100 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு நல்லா அரைச்சி பேஸ்டா பண்ணி வச்சிருக்கோம். 200 ml தயிர், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் உப்பு, ரீஃபைண்ட் ஆயில் 200 ml, சின்னதா 3 பீஸ் பட்டை, 5 கிராம்பு, 4 ஏலக்காய். இவ்வளவுதான் இந்த பலாக்கா பிரியாணி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யலாம் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடியா இருக்கு. இதை ஸ்டார்ட் பண்ற போதே 1 கிலோ அரிசியை 3 வாட்டி கழுவி நல்லா தண்ணி பிடிச்சி ஊற வச்சிருக்கேன். ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறணும், அப்பதான் சூப்பரா இருக்கும். இதை தனியா கழுவி ஊற வச்சாச்சு. இப்ப இங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே இன்னொரு பாத்திரத்துல தனியா ஒரு 3 லிட்டர் தண்ணி, 3ல இருந்து 3.5 லிட்டர் தண்ணி தனியா கொதிக்க வச்சிடணும். எதுக்குன்னா, அந்த ரைஸை ஒரு ஆஃப் பாயில் பண்ணி எடுக்கிறதுக்காக. இப்ப ரெண்டுமே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டு பிரியாணி செய்ய ஆரம்பிச்சலாம் வாங்க. இப்ப என்ன பாத்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்கலாம் 200 ml எப்படி அளக்குறதுன்ட்டு. இப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு சின்ன பவுல். அந்த பவுல்ல தான் நான் எண்ணெய் எடுத்திருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா எவ்வளவு எண்ணெய் இருக்கு. இது வந்து 100 ml. இது மாதிரி 2 கப் ஊத்துனா, இங்க பாருங்க இவ்வளவுதான் இருந்துச்சு, இந்த அளவு தான் இருந்துச்சு. இந்த மாதிரி 2 கப் ஊத்துனா 200 ml எண்ணெய் ஆயிடும். அதுக்கப்புறம் இது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம் எல்லாமே போட்டுடலாம். இப்ப நான் எண்ணெயை முழுசா ஊத்திடுறேன். இங்க பாருங்க, நான் இன்னொரு 100 ml எண்ணெய் ஊத்திட்டேன். ஒண்ணுமே இல்லைங்க, நீங்க செய்ய 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 உங்களுக்கு ஒரு 4-5 வாட்டி நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அளவு எல்லாமே தெரிய வந்துடும். இது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நம்ம எடுத்து வச்சிருக்க கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லைஸா. ஆல்ரெடி பிரியாணி, சிக்கன் பிரியாணிக்கே சொல்லியிருப்பேன், மட்டன் பிரியாணி எது இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஸ்லைஸா தான் போடணும். எண்ணெய் வந்து கொஞ்சம் மட்டும் வேரி ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பலாக்கா பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணிக்கெல்லாம் 200 ml ஊத்துவேன். இதே பாத்தீங்கன்னா வெஜ் பிரியாணி நீங்க போயிட்டீங்கன்னா அதுக்கு வந்து 250 ml எண்ணெய் ஊத்தணும். இப்ப இது பாத்தீங்கன்னா அப்படியே அந்த ப்ரௌனிஷா ஆகணும். அது வரைக்கும் ஆகட்டும். நம்ம ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிருவோம். அட் த சேம் டைம் இங்க பாத்தீங்கன்னா தண்ணியை வந்து ஊத்தி ஆன் பண்ணிட்டேன். இந்த தண்ணி கொஞ்சம் சூடான உடனே இது சீக்கிரமா கொதிக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னா, ஒரு கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டீங்கன்னா சீக்கிரம் கொதி வர ஆரம்பிச்சிடும். இது நார்மலாவே தண்ணி சீக்கிரம் கொதிக்கணும்னா இது ஒரு சின்ன டிப்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் போட்டு ஒரு 4-5 நிமிஷம் ஆச்சு. அப்பப்போ ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி இப்படி கிளறி விட்டுருங்க. இல்லைன்னா ஒரு பக்கம் மட்டும் அடி பிடிச்சிரும், அப்படியே அந்த தீஞ்சு போயிடும். அதனால அப்பப்போ கிளறி விட்டீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி, 3 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஈவனா கலர் வரும். பாருங்க, இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. நல்ல கலர் மாறட்டும், அதுக்கப்புறம் அடுத்த ஐட்டம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இது பாருங்க, வெங்காயம் நல்லா கலர் மாற ஆரம்பிக்குது. இந்த மாதிரி நல்லா ஒரு மாதிரி ப்ரௌனிஷா ஆகுது பாருங்க. இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்கிடலாம். ஏன் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மிளகாத்தூள் உப்பு போடுறோம்னா, இந்த மிளகாத்தூள் உப்பும் இந்த எண்ணெயிலே போடும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் சிக்கன் பிரியாணிக்கு அந்த கலர் வந்து ஆர்டிபிஷியல் கலர் போட வேணாம், அந்த கேசரி கலர்லாம் எதுவுமே போட வேணாம். இதுலயே அந்த நேச்சுரலான கலர் வந்துடும். இப்போ பாருங்க கலர் எப்படி வந்துருச்சுன்னு. இதுல புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, இந்த 3 பச்சை மிளகா அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம். இது எல்லாமே போட்டு அத்த ஐட்டம் போட்டு ஒண்ணுமே இல்லை, ஒரு 10ல இருந்து 15 செகண்ட் நீங்க கலர்னா போதும். நீங்க மொத்தமாவே அவ்வளவுதான் கலர்ற மாதிரி இருக்கும். நீங்க கலர்னீங்கன்னா பாருங்க அவ்வளவுதான். இப்பயே எனக்கு பாத்தீங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு போட்டோம்ல, அந்த இஞ்சி பூண்டோட ஃபிளேவர் வந்து சூப்பரா அப்படியே டேஸ்ட் வந்து அப்படியே அந்த ஃபிளேவர் பயங்கரமா வருது. அவ்வளவுதான். இது பாருங்க, இது போட்டாச்சு. இது போட்டு ஒரு 20 செகண்ட் வதக்கி இருப்போம். அடுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளவுதான். இத மேக்சிமம் டைமே எங்க எடுக்கும் அப்படின்னா நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்கு தான். வெங்காயம் வதங்கிச்சுன்னா அத்தட்ட ஐட்டம் அத்தட்ட பொருள் டக்கு 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 டக்குன்னு போட்டு இது அதுக்கப்புறம் வந்து நல்லா இந்த தக்காளி வந்து வேகணும். அதுக்கு ஒரு 10 நிமிஷம் இருந்து 15 நிமிஷம் இவ்வளவுதான். மொத்தமா நீங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா தம் போடுறது எல்லாம் சேர்த்து ஒரு 45 மினிட்ஸ்ல எல்லாம் ரெடி ஆயிடும். சிக்கன் பிரியாணி இருந்தாலும் சரி, இந்த பலாக்கா பிரியாணி இருந்தாலும் சரி. மட்டன் பிரியாணினா மட்டும் டைம் எடுக்கும், ஏன்னா மட்டன் வேகத்துக்கான டைம். இப்போ பாருங்க லைட்டா வதங்க ஆரம்பிக்குது. இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்க 200 ml தயிர் வேஸ்ட் பண்றாதீங்க, நல்லா ஃபுல்லா எடுத்து போட்டுங்க. எனக்கு ஆல்ரெடி ஒரு 2 பேர் கேட்டாங்க லெமன் போடலையா அப்படின்ட்டு. மோஸ்ட்லி தக்காளி இந்த தயிர்லயே அந்த புளிப்பு வந்துடும். நம்ம லாஸ்டா நம்ம டேஸ்ட் பார்க்கணும் தெரியுமா, அந்த டைம்ல நமக்கு புளிப்பு கம்மியா இருந்தா மட்டும் நீங்க வந்து லெமன் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா லெமன் வந்து மோஸ்ட்லி அவசியம் இருக்காது. அந்த தயிர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்ரெடி வீட்டில் வச்சிருக்க தயிர் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டா ஒரு புளிப்பு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் தயிருமே தக்காளி தயிர் எல்லாம் சேர்ந்தா அந்த கரெக்டான புளிப்பு வந்துடும். இல்லைனா மட்டும் ஒரு அரை லெமன் புளிஞ்சு விடுங்க. அதான். இப்போ இப்படியே ஒரு பாருங்க, இது கொதிக்குதா, இது அப்படியே கொதிக்கிட்டோம். சிம்ல வச்சு ஒரு 3 நிமிஷம் விடுவோம். அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணுவோம். தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விடணும். அது என்ன, இது கொதிக்கட்டும் பார்க்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. தட்டை ஓபன் பண்ணிட்டோம். பாருங்க நல்லா கொதிக்குது. இது எல்லாமே அந்த ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 800 ml தண்ணி பாருங்க, 800 ml தண்ணி ஊற்றி ஸ்டவ்வை மறுபடியும் ஹை ஃப்ளேமில் வச்சிடறோம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு தட்டை போட்டு மூடிடுவோம். இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்ச உடனே சைட்ல இருந்து புகை வரும். அதுக்கப்புறம் சிம் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வைக்கணும். அதுக்கப்புறம் சிம் வச்ச உடனே மறுபடியும் கொதிச்ச உடனே இந்த பலாக்கா எடுத்து போட வேண்டியதுதான். ஒரு பாருங்க ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. நல்லா கொதிக்குது, சலசலன்னு கொதிக்குது. இந்த டைம்ல ஒரு கலரிட்டு மறுபடியும் தட்டை போட்டு மூடி சிம்ல வச்சாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். 5 நிமிஷத்துல நல்லா கொதிக்கும். அதுக்கப்புறம் பலாக்காய் போட்டுடலாம். இப்போ பாருங்க ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணி கொதிக்குது. ஹை ஃப்ளேம் வச்சிடறேன். ஹை ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க பலாக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பலாக்காய் பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு குக்கரில் ஒரு விசில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த பலாக்காய் வேகத்துக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இதை கண்டிப்பாக வேக வச்சு தான் போடணும். நீங்கள் ரொம்ப சின்ன பீஸாக போட்டிங்கன்னா அப்படியே உடஞ்சிடும், உங்களுக்கு அதோட கரைஞ்சிடும். ஏன்னா தம்மெல்லாம் வச்சு எடுக்கும்போது பாருங்க போட்டு பாருங்க பாதி தான் போட்டேன். அதுவே பாருங்க எவ்வளோ இருக்குன்ட்டு. ஏன்னா ஃபுல்லாக போட்டிங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கு. ஏன்னா அது 2.5 கிலோ இருந்துச்சு. ஒரு 1.5 கிலோ இருந்துச்சுன்னா அது கரெக்டாக இருக்கும். 1.5 கிலோ பலாக்கா இருந்துச்சுன்னா ஃபுல்லாக போடலாம். அதுக்கு மேலே ஏன்னா 1.5 கிலோனா அந்த பேஸ்ட் எல்லாம் போக உங்களுக்கு ஒரு 1லேருந்து 1.25 கிலோவுக்கு வந்து இது வரும். ஆனால் இது இப்போ இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு கிலோ 200 கிராம் கிட்ட இருக்கும் நான் போட்டிருக்க பலாக்கா. அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அதே தான்
ஹை ஃப்ளேமில் நல்லா ஒரு 3 to 4 நிமிஷத்தில் நல்லா கொதிக்கும். கொதிச்ச உடனே சிம்மில் வச்சிட வேண்டியது தான். சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இப்போ தட்டை போட்டு மூடியாச்சு. அட் த சேம் டைம் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த டைம்லயே நம்ம இதில் உப்பை போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பை போட்டு ஃபர்ஸ்ட் சீசனிங் பண்ணிடலாம். பாருங்க, நான் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இது சின்ன ஸ்பூனு, அதனால நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் உப்பு போடுறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு இப்போ உப்பு போட்டிருக்கேன். உப்பை போட்டு லைட்டா டேஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டீங்க, நம்ம லைட்டா அதே கரண்டியை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மசாலா தான், ஒன்றும் இல்லை. இப்போ லைட்டா டேஸ்ட் பண்ணிடலாம். இப்பயே பார்த்தீங்கன்னா உப்பு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதனால நான் பாருங்க இன்னும் இவ்வளோ உப்பு போடுறேன். இன்னும் ஒரு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 ஸ்பூன் இப்போ உப்பு போட்டிருப்பேன். ஸ்பூன் கணக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ உப்பு பார்க்கறத விட அரிசி போட்டோடனே மறுபடியும் பார்க்கணும். அவ்வளோதான். இப்போ நல்லா கொதிக்குது, அரிசியை போட்டுடலாம். வாங்க, ஆல்ரெடி ஊறுற அரிசியை வடிகட்டி போட்டுடலாம். இப்போ பாருங்க, அரிசியை போட்டுக்கலாம். அரிசியெல்லாம் போட்டாச்சு. அரிசியை போட்டு ஒரு கலரிடலாம். அரிசியை போட்ட அப்புறம் ரொம்ப போட்டு பயங்கரமா அப்படியே கண்ணாமுன்னா கலரக்கூடாது. அப்படியே ஜென்டலா அப்படி கலரி விடுங்க. இன்னமும் பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேம்ல தான் இருக்கு. இப்போ அரிசி பார்த்தீங்கன்னா நார்மலா இப்போ பாருங்க, இங்கே ஒரு அரிசி இருக்கு. அரிசி பார்த்தீங்கன்னா இந்த அளவுல இருக்கு. இது அப்படியே 1.5 மடங்கு அதிகமாகணும். இப்போ உப்பு செக் பண்ணலாம். உப்பு வந்து கரெக்டா இருக்கு. அட் த சேம் டைம் இங்க பாத்தீங்கன்னா நல்லா சைட்ல புகை வருது. சிம்ல வச்சிடுறேன். உப்பு வந்து கரெக்டா இருக்கு. அதனால நமக்கு வந்து இதுல ஒரு கல் அதிகமா இருக்கணும். அதனால இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு கரெக்டா இருக்கும். ஒரு கிளறிட்டு கிளறிடுவோம். ஏன் அப்படின்னா, ஏன் இதுல அரிசி போட்டு நம்ம பண்றோம் அப்படின்னா, இந்த அரிசி பாதி வேக்காது, இதுல பாதியா வெந்துரும். அப்போ உப்பு லெவல் வந்து இல்லை அப்படின்னா ஆல்ரெடி அதுல வந்து சால்ட் கண்டென்ட் கம்மியா இருக்கும். அப்போ வந்து அங்கிருந்து அங்க சால்ட் கண்டென்ட் பத்தாது. இப்ப பாத்தீங்கன்னா லைட்டா கறிக்குது, தொண்டைக்கு வந்து நல்லா தெரியுது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பர்ஃபெக்டான இது நல்லா கொதிக்கட்டும். இது ஒரு 1/2 பாயில் ஆகட்டும். அதுக்கப்புறம் வடிச்சு ஆட் பண்ணிக்கலாம். வாங்க பாருங்க, அரிசி பார்த்தீங்களா எந்த அளவுக்கு உங்களுக்கு கிளியரா தெரியும். இந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம அரிசியை நல்லா சாப்பாடை வந்து வடிச்சிடலாம். வடிச்சு அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண கூட தனியாக எடுத்து வச்சுக்கணும். ரைஸ் ஆட் பண்ணும்போது பத்தலைன்னா நம்ம அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ வடிச்சு எடுத்து வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த டைமில் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சிடுறேன். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வடித்து வச்சுருக்க சாப்பாடை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சாப்பாடை பார்த்தீங்கன்னா சென்டராக தான் ஆட் பண்ணணும். சென்டராக அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே போய் அதில் டெபாசிட் ஆகும், நல்லா உட்காரும். அதுக்கப்புறம் இப்போ இங்கே பாருங்கள், தண்ணி லெவல் கம்மியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தள்ளி விட்டுட்டு மசாலாவோடு சேர்த்துட்டு தண்ணி லெவல் கம்மியாக இருக்குல்ல, ஆல்ரெடி வடித்து வச்சுருக்க தண்ணியிலேருந்து கொஞ்சம் எடுத்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தண்ணியும் அரிசியும் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ பாருங்கள், தண்ணி அரிசி ஈக்குவலாக இருக்குது. இந்த லெவல் இருந்தால் தான் கரெக்டாக தம் ஆகும். இப்போ கரெக்டாக இருக்குது. தட்டை போட்டு மூடி ஒரு 3 நிமிஷம் விட்டுருவோம். ஒரு 3-5 நிமிஷத்துக்குள்ளே இந்த சைட்லேருந்து ஃபுல்லாக புகை வரும். அந்த மேலே தம் வச்சாச்சு, சைட்லேருந்து ஃபுல்லாக புகை வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் சிம் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் விடணும். அவ்வளோதான். அந்த 20 நிமிஷம் கழித்து எடுத்தீங்கன்னா சூப்பரான பலாக்கா பிரியாணி ரெடி. பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. சைட்லலாம் ஆவி வருது. நான் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டேன். உங்களுக்கு வீடியோவில் சரியாக தெரியுதா தெரில. அவ்வளோதான். இப்போ 20 நிமிஷம் அப்படியே தம் ஆகட்டும். அதுக்கப்புறம் உடைச்சிடலாம். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. தம் ஓப்பன் பண்ணிடலாம். மேலே பாருங்க, சைடில் பார்த்துருவோம். சைடில் தண்ணி இல்லை. அதுதான் தம் உடைச்சிடலாம். பாருங்க, ஆஹா எவ்வளோ உதிரியாக வருது பார்த்தீங்களா. இதை இன்னும் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அப்படியே சாப்பிட்டீங்கன்னா அப்படி இருக்கும்.
பலாக்கா பாருங்க, அப்படியே சிக்கன் பீஸ் மாதிரி இருக்குதுங்க. சூப்பர். அவ்வளோதான், என் ஸ்டைலில் பலாக்கா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணிடலாம் வாங்க. ஸோ என் ஸ்டைலில் பலாக்கா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, பலாக்கா நல்லா வெந்துடுச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த ஜூஸ் எல்லாம் இறங்கி ரொம்ப சூப்பராக இருக்கு. என்ன அப்படின்னா பாருங்க, டேஸ்ட் சூப்பராக இருக்கு. சாப்பிடும்போது சிக்கன் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு நமக்கு. ரைஸும் பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கு. இது கூட ஒரு ரைத்தா, கத்திரிக்காய் சாப்ஸ் வச்சு சாப்பிட்டீங்கன்னா பட்டையை கலப்போம். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்களும் கண்டிப்பா வீட்டில் செஞ்சு பார்க்கணும். செஞ்சுட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம மணி அடிச்சாஸ் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. மற்ற வீடியோவில் பார்க்கலாம். பை பை காய்ஸ்.